உங்களுக்கு முக்கியமா சொல்ற விஷயம், ஃபியூச்சர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஊழியம் பண்ண இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம், நம்ம முக்கியமா இன்னைக்கு பண்ண போறவங்க இருக்கிறீங்க. சோ நம்மளை கொண்டு இயேசுவா வல்லமையா பயன்படுத்தணும். இந்த வசனத்துல என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமா செய்யணும் இயேசுவா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படி செய்யணும், என் கண்ணு பார்க்கணும். சும்மா வசனத்தில் எழுதியிருக்கிறதே பிரசங்கம் பண்றதோட வசனத்துல எழுதுறத பிராக்டிகலா கண்ணு முன்னாடி காட்டினா, இந்த இந்திய தேசத்துல உள்ள பிரதமர் முதல் கொண்டு கடைக்குட்டி குழந்தை வரைக்கும் இந்த தெய்வத்திற்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த தெய்வத்திற்கு முன்பாக உலகங்கள் யாரும் உடற்பாடு, இந்தியா கிடையாது, எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் நாவுகள் யாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் சொன்னது. ஏன்னா பைபிள் சொல்லுதுல, அவர் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவி ஊற்றுவார். சும்மா இந்து மீது கிடையாது, கிறிஸ்தவ மீது அந்த கடன் கிடையாது, மாம்சமான யாவர் மீதும் ஏசப்பா ஆவி ஊற்றுவார். எப்போ நம்மளை கொண்டு அப்படி வல்லமையா பயன்படுத்துவார் என்றால், எப்போ அன்றைய அந்த ஊழியக்காரன் அந்த பவுலதான் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் அடையாளம் செஞ்ச உடனே அந்த மகிமை எப்போ அவங்க நேரம் திரும்பும் போது வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓடுவாங்க. நீங்க பைபிள பாத்தீங்கன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது. யோவான் சொன்னாங்க, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஏசப்பா சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீர் பெருகணும் நான் சிறுகணும். அவருடைய மகிமை நம்ம என்னைக்கு திருடாம, நான் ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யுது, கம்பட்டை அடிக்காம நம்ம கர்த்தருடைய மகிமையை திருடாம இருக்கும்போது நம்மளை கொண்டு எந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படாது, இவனா நான் கர்த்தரை கேட்பானா, இவனா ரசிக்கப்படுவானா, எத்தனை தடவை சொல்லியாச்சு. அப்படி நம்ம கூட நினைச்சு ஒருத்தர் கைவிட்டிருப்போம். ஆனா எந்தெந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய நாம மகிமைப்படாது நினைச்சுமோ, நம்மளை கொண்டு நம்ம கர்த்தருடைய மகிமையை திருடாத ஒரு ஆளா இருக்கும் போது நம்மளை கொண்டு கர்த்தர் நம்ம எந்தெந்த இடத்துல அவருடைய மகிமை வராதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துல அவருடைய மகிமை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக வெளியாகமாகும். ஓகேவா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்து எல்லா துதிக்கான மகிமையும் இயேசுக்கே உண்டாகணுமா?